ஹாட்ஸ்டாரில் புதுசாக வந்திருக்கிற ரெசார்ட்டுங்கிற வெப் சீரிஸோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன காமிக்கிறாங்கன்னா, எடுத்த உடனேயே ஒரு 4 பேர், ஒரு வயசானவங்க ஒரு காரில் பயங்கர ஃபோர்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு வராரு. மெயினாக ஓட்டுறது வந்து தலைவாசல் விஜய் தான். அவரை வந்துட்டு மற்ற எல்லாரும் ஹே வேண்டாம் வேண்டாம் மாறா மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பயங்கர கோவமாக வண்டியை வச்சு எதையோ கொண்டு இடிக்க வர மாதிரி வராரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கையேந்தி பவன், அதாவது தள்ளுவண்டி கடையில் ஒரு அம்மாவும் 2 பசங்களும் சேர்ந்து அதை தள்ளிகிட்டே வராங்க. அதில் ஒரு ஆள் வந்து கதையோட ஹீரோ. அவர் இப்படி தள்ளிட்டே வராரு, கரெக்டாக இடிக்க போகிற மாதிரி நிறுத்தி அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கதை எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு ரெசார்ட் இருக்குது, அதில் புதுசாக வேலைக்கு வராரு ஹீரோ. அவர் பேர் வெற்றி. எருமசாணியில் ஹீரோவாக பண்ணுவார்ல, அவர் தான் அவர் வந்து எடுத்த உடனே அவர் தங்கச்சி செல்விக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பேசிட்டு இந்த மாதிரி நம்ம புதுசாக ரெசார்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன்ல, இனிமேல் நம்ம கஷ்டம்லாம் தீரப்போகுது, உடனே நான் இனிமேல் நல்லா படிக்க வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் அம்மா இனிமேல் வீட்டு வேலை எதுக்கும் செய்ய வேண்டாம், இனிமேல் கடன்காரங்க தொல்லைலாம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தங்கச்சிக்கிட்ட பேசுகிறாரு. தங்கச்சியும் பயப்படாமல் போனால் உனக்கு இனிமேல் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு ரூம் சர்வீஸாக தான் அந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு. நேராக வந்து உத்தமன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா உத்தமன் ஒருத்தர் தான் இவர் அந்த வேலையில் சேர்த்து விட்டுருக்காரு. அந்த உத்தமன் யாருன்னா போஸ் வெங்கட் இல்லை, படவா கோபி. அந்த படவா கோபி தான் அந்த இடத்துல உத்தமன்னு வராரு. அவர் வந்துட்டு சொல்கிறார், உனக்கு இனிமேல் 12,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ வெற்றிக்கிட்ட சொல்கிறாரு. இவர் வந்து சார் நான் வந்து 20,000 சேலரி நினச்சி வந்தேன் சார், 20,000 சேலரி கிடச்சா தான் என்னோட 10 லட்சம் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து உத்தமன் சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை பாரு, அதுக்கப்புறமா நான் உனக்கு எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த வேலை கிடைக்காம எவ்வளவோ பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு உன் தங்கச்சியை படிக்க வைக்கிற அப்படிங்கிறதுனால தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக போய் நீ வந்து பாண்டியை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாண்டிங்கிறவர் அவர் தான் அந்த இதோட காமெடியன் போல இருக்கு. ஸோ நேராக வந்து பாண்டியை பார்க்க வராரு. ரூம் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அவர் ஒரு சீனியர் மாதிரி. ஸோ அவர் தான் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்காரு. நேராக வந்து பாண்டியை போய் பார்த்துட்டு உடனே பாண்டி வந்து ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறாரு. அந்த ஒர்க்கையும் எடுத்துகிட்டு இவரும் போயிடுறாரு, இந்த ஹீரோவும் போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு எடுத்த உடனே ஒரு 50 ருபீஸ் டிப்ஸ் கிடைக்கிது. ஒரு டவல் கொண்டு போய் கொடுத்தோடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த 50 ருபீஸை வாங்கிக்கிறாரு. உடனே வந்து அந்த பாண்டி பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த 50 ருபீஸை வச்சு தான் நீ வந்து இனிமேல் எல்லா கடனையும் அடைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஆமாம், நிறைய கடன் வச்சு தான் நான் வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த அபிநயா நேத்ரனோட பொண்ணு தான் வந்து ஹீரோயின். அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இதை டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து ஒரு ஷெஃப்பாக வேலை பார்க்குறாங்க. அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஓடி வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஒரு குட் நியூஸும் உனக்கு ஒரு பேட் நியூஸும் அப்படின்னு. அப்படியா, என்ன குட் நியூஸ் சொல்லுடி அப்படின்னோடனே, நீ பண்ண பன்னீர் ஸ்டார்டர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க கேட்குறாங்க, சரி பேட் நியூஸ் என்ன அப்படின்னோடனே, நீ இன்றைக்கி பண்ண வேண்டியது மஷ்ரூம் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னோடனே பயங்கரமாக பயந்துக்கிறாங்க ஹீரோயினோட நேம் வந்து ஐஸ்வர்யா. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஐயோ அப்போ நெடுமாறன் ஷெஃப், அவர் தான் சீஃப் ஷெஃப் போல் இருக்கு. ஸோ அவர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிடணுன்ட்டு பயந்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக வந்து மஷ்ரூம் ஸ்டார்டர்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அவரும் வராரு, நெடுமாறனும் வராரு. அவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காட்டுறாங்க. அவர் வந்துட்டு ஒன்னொன்னையாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. எல்லோரும் பண்ணியிருக்கிற ஸ்டார்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணி பார்க்குறாரு. ஒருத்தவங்க பண்ணியிருக்கிற சூப்பில் வந்து கன்சிஸ்டன்சி சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அவர் ஒரு சூடான பாத்திரத்தை தூக்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க. பயந்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் உட்காந்து சமைங்கன்னு சொல்லி அவரும் சைடில் நின்று சமைச்சிட்டே இருக்காரு. சமைச்சிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேயோ தீஞ்ச வாசனை வருது அப்படின்னோடனே பக்கத்தில் வந்துட்டு அவருக்கு அடுத்தபடியாக ஹெட்டாக இருக்கிறவர் ஜான் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் யாருன்னா அந்த ஹாட்ஸ்டார் சீரீஸ்லாம் சினிமா டாக்டர் அவர் வரல, அவர் தான். ஸோ அவர் வந்துட்டு இல்லையே எனக்கு எந்த தீஞ்ச ஸ்மெல்லும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வராரு. வெற்றி வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்து பார்த்துட்டு இந்த ஹீரோயின் ஐஸ்வர்யாவோட அடுப்பு தான் தீஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள் இங்கே தீஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அந்த நெடுமாறனுக்கு பயங்கரமாக கோவப்பட்டு ஐஸ்வர்யாவை திட்டிடுறாங்க. நீ தீய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. இவன் தானே நம்மளை போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோ வந்து வேணும்னு போட்டு கொடுத்துருக்க மாட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ திட்டினோடனே ஏன்டா போட்டு கொடுத்தோங்கிற மாதிரி நினச்சிட்டு அவரும் போயிடுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, நெடுமாறனும் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நீ வந்து இனிமேல் குக் பண்ண வேண்டாம், ஒரு 2 டேஸ்க்கு நீ சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க சர்வ் பண்ணுறதுக்காக அந்த சாப்பிட்ற ஹாலுக்கு போகிறப்போ 4 சூப்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ தெரியாமல் ஹீரோவை இடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இடித்து அந்த சூப்பெல்லாம் கீழே கொட்டி போயிடும். இதனால் நெடுமாறன் அந்த சீஃப் ஷெஃப் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. யாருக்கிட்டனா படவா கோபி கிட்டே சொல்லிடுவார், நீ சேர்த்த ஆள் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. பனிஷ்மெண்ட் கொடுத்தோடனே அவரும் வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படி முடிச்சிட்ருக்காரு. கடைசி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாண்டின்னு அந்த காமெடியன் இருக்கார் இல்லையா, அந்த பாண்டிக்கும் இந்த ஹீரோக்கும் சேர்த்து 2 பேரும் ஃபுல்
ஹோட்டல் ஃபுல்லாக மாப் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க உட்காந்து நைட்டு ஃபுல்லாக மாப் போடுறாங்க. இவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கல. நைட்டு பசியோடு போய் பாண்டி படுத்துடுறாரு. அப்போ வந்துட்டு நேராக போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஒரு சின்ன மெஸ் இருக்குது, அந்த மெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. மெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த ஹீரோ பார்க்குறாரு. ஒரு பழைய சப்பாத்தியும் கொஞ்சம் வெங்காய தக்காளி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி இந்த பாண்டிக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. பசியோடு தூங்காத, யார் பசியோடு இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே இந்த பாண்டி ரொம்ப ஹாப்பியாகி நமக்காக செஞ்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதியை வந்து இவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவரோட தங்கச்சி தான் கால் பண்ணுறாங்க. தங்கச்சின்னு நினச்சிட்டு ஃபோன் எடுத்தால் பார்த்தா கடன்காரங்கள்லாம் பேசுகிறாங்க. என்னடா கடன்காரங்கள்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒழுங்காக வட்டியை கட்டலைன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி நம்பரில் தான் ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இது கேட்டுட்டு அவரும் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. ஹீரோவும் நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒழுங்காக வட்டி கட்டிடுறேன், ஏன்னா நான் வேலைக்கு வந்துட்டு இனிமேல் நான் வட்டி ஒழுங்காக கட்டிடுறேன், ப்ளீஸ் அங்கே இருந்து இடத்த காலி பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கடன்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடிச்சிட்டாங்க.